ஹேஃபிஸுங்கிற மூவி தமிழ் சோனிக்கு இந்த வீடியோல ஜென்னைன் படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க வந்து போறோம். ஜனநாயகன் இந்த ஒரு படத்துக்கான லிஸ்ட்டை பொறுத்திருக்கும் 2026 பொங்கலுக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். ஜான் 9th இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் டீம்ஸ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாலும் இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னைன் படம் போஸ்ட்போன் ஆக வந்து போகுது. ஜென்னைன் படம் போஸ்ட்போன் ஆக வந்து போகுது. சூர்யாஸோட கருப்பு திரைப்படம் ஜான் 9th ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் சோஷியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரூமரா ஃபைனலா டீம்ஸ் வந்து அஃபிஷியலா ஸ்டாப் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்து ஜென்னைன் படத்துக்கான ஒரு புது போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணி இந்த ஒரு படத்தை 2026 தான் ரிலீஸும் பண்ண போறோம். பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ண போறோம். சொன்ன மாதிரி ஜான் 9th ரிலீஸும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது போஸ்டர் மாதிரி டீம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல மக்கள்லாம் நம்ம தளபதிக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டருமே இருக்கும்னு செஞ்சு போஸ்டருக்கான ஐடியானா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு செஞ்சு விஜய் சார் வந்து சென்டர்ல சுத்தி மக்கள் அவர் வந்து தொடர மாதிரி ஒரு போஸ்டர். இந்த ஒரு போஸ்டருக்கான ஐடியா ரொம்ப சூப்பர். என்னதான் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாங்க மக்களாக நாங்க வந்து கூட வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டர் இருக்கும்னு செஞ்சு. ஸோ போஸ்டருக்கான ஐடியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் நான் போஸ்டருக்கான டிசைன் கலரிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப வந்து ஆவரேஜா இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு போஸ்டர் நான் பார்த்தே வந்து கிடையாதுங்க. என்ன கலரிங் ஒரு ஒஸ்டான கலரிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபேன்ஸ் இந்த ஒரு போஸ்டர் வந்து இதுக்கப்புறமா வந்து ரீகலரிங் பண்ணுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு. ஸோ இந்த ஒரு போஸ்டருக்கான ஐடியாலாம் வேறு லெவலுங்க. முக்கியமாக தளபதிக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு மீச லுக். மெர்சலுக்கு அப்புறமா ஒரு பக்காவான ஒரு முறுக்கு மீச லுக் அப்படின்னு சொல்லலாம். மெர்சலுக்கு அப்புறம் எந்த ஒரு படத்துலையுமே அவர் வந்து முறுக்கு மீச வந்து வச்சதும் கிடையாது. இந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து. அண்ட் படத்தில் தளபதிக்கான நேமை பொறுத்த வரைக்கும் தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படிங்கிறத தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில வந்து ஒரு டாட்டூவும் விஜய் சார் வந்து போடணும்னு இருப்பாரு. அவருக்கான நேம டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லுக் வந்து பொறுத்த வரைக்கும் போலீஸ் கேரக்டருக்கான லுக் தான். நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு போலீஸ் கேரக்டருக்கான கிளிம்ஸ் பார்க்கவும் இருப்போம். ஸோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் அதையுமே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க நேத்தைக்கு. நவம்பர் 8th நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ப்ரோமோ வீடியோ டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க.